வணக்கம் நேயர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க, முந்திரி பருப்பு கடலையும் வச்சு ஒரு கேக்கு செய்யலாம். கத்லி காஜல்னு சொல்லுவாங்க. நம்ம அதை செய்யலாம். வாங்க, கேக்கு செய்யலாம் சூப்பராக. இது கடலையை நல்லா வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருங்க பாருங்க. அதுமாதிரி வச்சுக்கணும். முந்திரி பருப்பு 1/2 கப் எடுத்துருக்கேன். இது 1 கப் எடுத்துருக்கேன். ஜீனி 1 கப் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை ரெண்டையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கடாய் போட்டிருக்கேங்க. ஜீனி போட்டுக்கலாம் 1 கப்பு. 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா கொதிக்குதுங்க. ஃபஸ்ட்டு பாகம் வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது கடலையும் முந்திரி பருப்பும் இதில் போட்டுடலாங்க. இப்போ பாகுப்பதம் வந்துடுச்சுங்க. நம்ம இதை கொட்டிடலாம். நல்லா கிண்டனுங்க கட்டியாக வர வரைக்கும். பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். நல்லா இன்னும் திக்காக வரணுங்க. கொஞ்சம் திக்காக வந்தோன்னா நம்ம பட்டர் சீட்டில் பட்டிக்கலாம். கடையில் ஆயில் இருக்கிறதுனால உங்களுக்கு உடைய ஒட்டாமல் வருதுங்க. நெய் கூட தேவையில்லைங்க இதுக்கு. எப்படி வருது பாருங்கள். இந்த மாதிரி இந்த உருட்டுற பதம் வருது பாருங்கள். இந்த மாதிரி உருட்டுற பதம் வந்தோன்னா சரியாயிட்டுங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பட்டர் சீட்டில் கொஞ்சம் நெய் தடவி நம்ம ஊற்றிடலாம். அதில் இப்போ பட்டர் சீட்டில் போட்டாச்சுங்க. இப்போ நம்ம இந்த சப்பாத்தி கட்டையால் மேலே இது பண்ணிவிட்டு இப்படி தேய்க்கணுங்க. தேய்ச்சி ஆறினோன்னா கொஞ்சம் ஆறினோன்னா நம்ம கட் பண்ணலாம். பாருங்கள், கொஞ்சம் ஆறினோன்னு நம்ம கட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ண வேண்டியதுதாங்க. காஜு கத்திலி ரெடி ஆகிட்டுங்க. இப்போ கடையில் காசு அதிகமாக கொடுத்து வாங்கிறதுக்கு நம்ம வீட்டிலே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.